வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். பாஜக சாதனை என்று எல் முருகன் கூறியது அப்பட்டமான பொய். ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சவால். தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் சிறப்பு யாகம். படகுகளுக்கு சிறப்பு பூஜை செய்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. மூளை சாவு அடைந்த பெண்ணின் உடல் உறுப்புகள் தானம். ஆம்புலன்ஸின் மூலம் வெவ்வேறு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைப்பு. இனி விரிவான செய்திகள். நிதி கமிஷனில் புதுச்சேரி சேர்ப்பது உள்ளிட்ட எந்த தேர்தல் வாக்குறுதியும் பாஜக அரசு செய்யவில்லை என்றும் இது குறித்து தன்னுடன் ஒரே மேடையில் விவாதிக்க எல் முருகன் தயாரா என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சவால் விடுத்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எல்லையம்மன் கோவில் வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அகமதாபாத்தில் நடைபெற்ற விமான விபத்து அனைவரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. இந்த விபத்தில் விமானம் பயணம் செய்தவர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் என 274 பேரும் உயிரிழந்துள்ளனர். அவர்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார். மேலும் புதுச்சேரிக்கு சில தினங்களுக்கு முன்னர் வந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மத்திய அரசின் 11 ஆண்டுகால சாதனையை குறிப்பிட்டு பேசியுள்ளார். ஆனால் முழுக்க இந்த ஆட்சியில் மக்களுக்கு வேதனைதான் கிடைத்துள்ளது. விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், பொதுத்துறை நிறுவனங்கள் தனியாருக்கு தாரை வார்ப்பு, துறைமுகங்கள், விமான நிலையங்கள் அதானிக்கு தாரை வார்ப்பு, இந்திய பொருளாதாரத்தை அதல பாதாளத்தில் தள்ளியது, வெளிநாட்டில் இருந்து கடன் வாங்கியது என இந்த நாட்டை பாஜக அரசு சீரழித்துள்ளது. கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் 9% இருந்த பொருளாதார வளர்ச்சி 5.2% குறைந்துள்ளது. விழுஞ்சம் துறைமுகம் முதல் மும்பை துறைமுகம் வரை அனைத்தையும் அதானிக்கு தாரை வார்த்ததுதான் இந்த அரசின் சாதனை. 15 லட்சம் ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்துவேன், ஆண்டிற்கு 2 கோடி பேருக்கு வேலை, விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குதல், வேலையில்லா திண்டாட்டத்தை குறைப்போம் என்ற அனைத்து வாக்குறுதிகளும் மோடி அரசில் பொய்த்து போனது. எனவே அவர் மத்திய அரசின் சாதனை குறித்து பேசாமல் இருப்பதுதான் அவருக்கு நல்லது. மேலும் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு வருவதாக கூறுவது அப்பட்டமான பொய். கடன் தள்ளுபடி, நிதி கமிஷனில் புதுச்சேரியை சேர்க்கவில்லை. தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது எதையும் பாஜக அரசு செய்யவில்லை. ஸ்மார்ட் சிட்டிக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை குறைத்ததுதான் மத்திய அரசு செய்த வேலை. இதுகுறித்து ஒரே மேடையில் என்னுடன் விவாதிக்க மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தயாரா என சவால் விடுத்தார். தொடர்ந்து பேசிய அவர், திருகாமீஸ்வரர் கோவில் திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறும். இதில் முதலமைச்சர் முன்பே சென்று துணைநிலை ஆளுநரை வரவேற்று தேரை வடம் பிடித்து இழுப்பது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு முதலமைச்சருக்கு துணைநிலை ஆளுநர் நீண்ட நேரம் காத்திருந்தார். காலம் கடந்து சென்ற முதலமைச்சர் திட்டமிட்டு துணைநிலை ஆளுநரை அவமதிக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த சம்பவம் மூலம் துணைநிலை ஆளுநருக்கு முதலமைச்சருக்கும் கருத்து வேறுபாடு இருப்பது வெளிப்படையாக தெரிய வந்திருக்கிறது. இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி பகிரங்கமாக அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். புதுச்சேரியில் மூளை சாவு அடைந்த கடலூரை சேர்ந்த பெண்ணின் உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டு இதயம் சென்னைக்கும் சிறுநீர் மற்றும் கல்லீர் ஆம்புலன்ஸ் மூலம் வெவ்வேறு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகில் எல்லப்பன்பேட்டை பகுதியை சேர்ந்தவர்கள் 33 வயதான செல்வ கணபதி, 31 வயதான சீதா தம்பதியினர். இவர்கள் இருசக்கர வாகனத்தில் தங்களது 2 குழந்தைகளுடன் கடந்த 11ஆம் தேதி புதன்கிழமை தென்னம்பாக்கம் பகுதியில் உள்ள கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளனர். அப்போது தம்பிப்பேட்டை பகுதியில் ஏற்பட்ட சாலை விபத்தில் செல்வ கணபதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் சீதா மற்றும் ஒரு குழந்தை படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் தீவிர சிகிச்சையில் இருந்த சீதா மூளைச்சாவு அடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மூளைச்சாவு அடைந்த சீதாவின் உடல் உறுப்புகளை தானம் செய்வது குறித்து மருத்துவர்கள் அவர்களது உறவினர்களிடம் எடுத்துரைத்தனர். அதன் பின்னர் அவர்களும் உடல் உறுப்புகளை தானம் செய்ய ஒப்புக்கொண்டனர். தொடர்ந்து புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் உள்ள ஈஸ்ட் கோஸ்ட் தனியார் மருத்துவமனையில் முருகேசன், வெங்கட்ராமன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் சீதாவின் உடலில் இருந்து இதயம், கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் உள்ளிட்ட உறுப்புகளை அறுவை சிகிச்சை மூலம் அப்புறப்படுத்தினர்.
தொடர்ந்து இதயம் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கும், ஒரு சிறுநீரகம் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனைக்கும், மற்றொரு சிறுநீரகம் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கும், கல்லீரல் மகாத்மா காந்தி தனியார் மருத்துவமனைக்கும் தானமாக வழங்கப்பட்டது. அதன் பின்னர் அந்த உடல் உறுப்புகள் சாலை மார்க்கமாக கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் குறித்து காவல்துறையினரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. காவல்துறையினரும் ஆம்புலன்ஸுகள் இடையூறின்றி செல்லும் வகையில் வழிவகை செய்து கொடுத்தனர். இந்த உறுப்புகள் மூலம் 4 பேர் பயனடைவதால் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்ததாக சீதாவின் உறவினர்கள் தெரிவித்தனர். உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வந்த சீதாவின் குடும்பத்தினருக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்தனர். மேலும் இனிவரும் காலங்களில் தானமாக பெறப்படும் உடல் உறுப்புகளை விரைவாக கொண்டு செல்ல ஏர் ஆம்புலன்ஸ் சேவையை தொடங்க வேண்டும் என அரசுக்கு மருத்துவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓகேவா? போலாம். ஃபேமிலி, அவருடைய பேர் வந்து செல்வ கணபதி, அவங்களுடைய ஒய்ஃபு சீதா, 31 வருஷம், 2 குழந்தைகள். இதெல்லாம் ஒரு 2 வீலரில் போயிருக்கிறாங்க. முந்தா நாள் ஒரு சாயந்தரமாக ஒரு 4:30 மணிக்கு குறிஞ்சிப்பாடியை சேர்ந்தவங்க கடலூருக்கு போயிட்டுருக்குறாங்க. அந்த நேரத்தில் வந்து ஆக்சிடென்ட் ஏற்பட்டு வீட்டுக்காரர் வந்து அங்கேயே இறந்துட்டார். அந்த அம்மாவுக்கு வந்து தலையில் அடிபட்டு கிம்ஸ் மருத்துவமனைக்கு போனாங்க. இன்னொரு குழந்தையும் வந்து அங்கேயே ஸ்பாட்லேயே கொஞ்ச நேரம் கழிச்சு இறந்துருக்கு. புதுச்சேரி தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் சிறப்பு யாகம் நடைபெற்றது. மீன்களின் இனப்பெருக்கத்தை அதிகரிக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருக்கும். அந்த வகையில் இந்த ஆண்டு மீன்பிடி தடைக்காலம் நாளை முடிவடைய உள்ள நிலையில் இந்த தடைக்காலத்தில் மீனவர்கள் தங்கள் படகுகள், மீன் வலைகள் உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை சரி செய்து மீன்பிடி தொழிலுக்கு தயார் நிலையில் உள்ளனர். இந்த நிலையில் நாளை முதல் கடலுக்கு செல்லும் மீனவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க வேண்டி புதுச்சேரியில் உள்ள தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு படகுகளுக்கு சிறப்பு பூஜை செய்து கடலுக்கு செல்வதற்கான ஆயத்த பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த சிறப்பு பூஜையில் பல்வேறு மீனவ கிராமங்களை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் பங்கேற்றனர். மூவ் பண்ணி போயிடுங்க. அவங்க நிற்கிறாங்க. ஓம் ஸ்ரீ வருணாச்சலமூர்த்தயே நமः. கட்டு சீரை கட்டி விட. கிருமாம்பாக்கம் குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் திரியும் பன்றிகளை கண்டுகொள்ளாத பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள், பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கிருமாம்பாக்கம், மணப்பட்டு, காட்டுக்குப்பம், கந்தன்பேட் போன்ற குடியிருப்பு பகுதிகளில் பல மாதங்களாக தெருக்களில் சுற்றித் திரியும் பன்றிகளை பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரி மற்றும் ஊழியர்கள் கண்டுகொள்ளாமல் மெத்தன போக்குடன் செயல்படுகின்றனர். பன்றிகள் சுற்றித் திரிவதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. குழந்தைகள் தெருக்களில் விளையாடுவது வழக்கம். தற்போது பன்றிகள் தங்களது குட்டிகளுடன் தெருக்களில் சுற்றித் திரிவதால் குழந்தைகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று பொதுமக்கள் அச்சத்தில் வாழ்ந்து வருகின்றனர். இதனால் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் மற்றும் ஊழியர்கள் தெருக்களில் சுற்றித் திரியும் பன்றிகளை விரைவில் பிடிப்பதற்கு அரசாணை வெளியிட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
தேங்காய்திட்டு பகுதியில் உள்ள முதியவர்களுக்கு புதுவை அரசின் மூலம் போர்வை மற்றும் காலணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி வழங்கினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய்திட்டு பகுதியில் அமைந்துள்ள அங்கன்வாடி மையத்தில் 60 வயதிற்கு மேற்பட்ட உதவித்தொகை பெற்றுக் கொண்டிருக்கும் முதியோர்களுக்கு புதுச்சேரி சமூக நலத்துறை அலுவலகத்தின் மூலம் வழங்கப்படும் போர்வை மற்றும் காலணிகளை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தேங்காய்திட்டு பகுதியில் உள்ள அனைத்து அங்கன்வாடிகளுக்கும் சென்று முதியோர்களுக்கு போர்வை மற்றும் காலணிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தேங்காய்திட்டு பகுதியை சேர்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள், மேலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். அவருடைய அப்சர்வேஷன் ஸ்கூல் இருக்கு, அந்த இடம் வேணும்னு கேட்டால் இவருடைய சொந்த முயற்சியில் நம்ம சில இடத்துல நமக்கு சொல்லி நம்முடைய இந்த தேங்காய்திட்டு பகுதி பெரிய இடமா இருக்குது. அதை நம்ம வந்து இப்போ ஒரு ஆஃபீஸில் கட்டி கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு ரோடு வசதி ஏற்படுத்தி கலர் அப்படி வந்து அரியாங்குப்பம் மார்க்கெட் வீதியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி கொம்யூன் பஞ்சாயத்தின் மூலம் நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து எதிரில் உள்ள மார்க்கெட் வீதியில் கடைக்காரர்கள் சாலையை ஆக்கிரமிப்பு செய்து கடைகள் நடத்தி வந்தனர். இதுகுறித்து அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் தொடர்ந்து புகார் சென்று கொண்டிருந்தது. இதைத் தொடர்ந்து கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷின் அறிவுறுத்தலின்படி பலமுறை துண்டு பிரச்சாரம் மற்றும் ஒலிபெருக்கி மூலம் ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும், இல்லை என்றால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பலமுறை எச்சரிக்கை விடப்பட்டது. கண்டுகொள்ளாத கடைக்காரர்கள் கடைகளை ஆக்கிரமித்து வியாபாரம் செய்து வந்தனர். இந்த நிலையில் திடீரென்று கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தலைமையில் பொறியாளர் சுரேஷ், வருவாய் ஆய்வாளர் பாலமுருகன் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் ஜேசிபி மூலம் சாலையோரங்களில் வைக்கப்பட்டிருந்த கடைகள் மற்றும் பெயர் பலகை போன்ற பொருட்களை அகற்றி சுத்தம் செய்தனர். மீண்டும் வியாபாரிகள் ஆக்கிரமிப்பு செய்தால் காவல் நிலையத்தில் புகார் அளித்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பஞ்சாயத்து சார்பில் வியாபாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டது. காரைக்கால் குடும்பகரம் பகுதியில் இயங்கி வரும் கர்ம வீரர் காமராஜர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் குடும்பகரம் பகுதியில் இயங்கி வரும் கர்ம வீரர் காமராஜர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பெற்றோர் மற்றும் ஆசிரியர் சந்திப்பு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தலைமை ஆசிரியர் விவேகானந்தன் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக தலைமை ஆசிரியர் ராஜவேலு கலந்து கொண்டு கூட்டத்தில் மாணவர்களுடைய கல்வி நலம் சார்ந்து பெற்றோர்களிடம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் மாணவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அவர்களை பெற்றோர்கள் எப்படியெல்லாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதனை தலைமை ஆசிரியர் விவேகானந்தன் கூறுகையில் ஒழுக்கம், சிகை அலங்காரம், தலைமுடி திருத்தம், சீருடை, ஐடி கார்டு, நேரம் போன்றவற்றை பற்றி எடுத்துரைத்தார். மேலும் மாணவர்களுக்கு திறன் வளத்திற்கு வாட்ஸ்அப் குழு ஒவ்வொரு வகுப்பிற்கும் தனித்தனியாக தொடங்குவது குறித்தும், அது மட்டுமல்லாமல் புதுச்சேரி அரசு கல்வி பயிலுகின்ற மாணவ மாணவிகளுக்கு அனைத்து சலுகைகளையும் செய்து கொடுக்கின்றது. அதனை சரியாக பயன்படுத்திக் கொண்டு கல்வி கற்று உயர்ந்த பதவிக்கு வருவதற்கு கல்வியே முக்கியத்துவம். அதற்கு பெற்றோர்களும் பிள்ளைகளை சரியாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியில் நூலக ஆசிரியர் ரபேல் காலிங்கராயர் தொகுத்து வழங்கினார். ஆசிரியர் ராஷ்மி, அருள் பிரியா, அருண்குமார், நசியா, கபில்ராஜ், ஐஸ்வர்யா, இந்திரா, லக்ஷ்மண நாராயணன், ஜெயா, பிரியா, கௌசல்யா, ரம்யா, புனித லட்சுமி, ஜெயபாரதி, கோகிலா ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி நிறைவில் மூத்த ஆசிரியர் ராமன் நன்றி கூறினார். சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்கள் சொன்ன உடனே தயாராகிறாங்க. எல்லாம் எந்த வேலை கொடுத்தாலும் டக்கு டக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. அது பிள்ளைங்களே ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்குறாங்க. இது ரொம்ப அழகாக மீட்டெடுப்போம். குறைந்தபட்சம் ஒரு 2 மாதத்தில் இந்த பள்ளி வேறு ஸ்கூலுக்கு கொண்டு போயிடுவோம்.
அதே மாதிரி நிறையெல்லாம் பார்த்து பெயிண்டிங் வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறோம். உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு பிரைவேட் ஸ்கூல் என்ன பல மடங்கு இதை உருவாக்க முடியும். நீங்கள் சேர்ந்து கை தட்டலாம். நல்லா முடிஞ்சீங்க, நீங்கள் தேர்ந்து கை தட்டினாங்க. அதுக்கு நான் வழி சொல்கிறேன். ஒரு நாள் கூட உங்கள் பிள்ளைங்க நிறுத்தக்கூடாது பணியாற்றும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒரு சட்டமே போட்டுட்டாங்க. பிள்ளைங்களை நிறுத்தினாக்கா மறுநாள் பெற்றோர் பள்ளியில் போய் ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்திருக்கும் புனித அந்தோணியர் ஆலய தேர் பவனி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகி நாராயணசாமி பங்கேற்பு. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்திருக்கும் ரெட்டியார்பாளையம் பங்கு புனித அந்தோணியார் சிற்றாலயத்தில் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. இதில் உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் மக்கள் சேவகருமான டாக்டர் நாராயணசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அந்தோணியார் தேர்பவனியை தரிசனம் செய்தார். தொடர்ந்து அந்தோணியார் ஆலயத்தில் நடைபெற்ற திருப்பலியில் கலந்து கொண்ட பங்கு மக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் மற்றும் அந்தோணியார் திருவுருவ படத்தினை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அவங்கப்பா ஓகேப்பா. ஆமாம் ஆமாம் வாச மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஓர் அங்கமான SMV பள்ளியில் மழலையர் வகுப்பு மாணவர்களுக்கு பட்டமளிப்பு மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஓர் அங்கமான SMV பள்ளியில் மழலையர் வகுப்பு மாணவர்களுக்கு பட்டமளிப்பு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளியின் உள்ளரங்கில் நடைபெற்றது. குத்துவிளக்கு ஏற்றுதல் நிகழ்ச்சியுடன் விழா தொடங்கியது. தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் SMV பள்ளி கீதம் பாடல் பாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து SMV பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் வரவேற்புரை நிகழ்த்தினார். இதனை அடுத்து பட்டமளிப்பு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பள்ளியின் இணை செயலர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம் மற்றும் பள்ளியின் முதல்வர் ஒருங்கிணைத்து UKG வகுப்பு மாணவர்களுக்கு சான்றிதழும் பரிசு பெட்டகமும் வழங்கி சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியை UKG வகுப்பு குழந்தைகள் நடனமாடி வசீகரப்படுத்தினர். நிகழ்ச்சியில் பேசிய பள்ளியின் இணை செயலர் வேலாயுதம், இது ஒரு சிறப்பான நிகழ்வாகும். இதன் மூலம் மழலையர் வகுப்பிலிருந்து முன்னேற்றம் அடைந்த குழந்தைகளை அங்கீகரிக்கும் ஒரு விழாவாகவும் அடுத்த வகுப்பு படிப்பிற்கு அவர்கள் தயாராவதற்கு ஒரு மனமகிழ் பாலமாகவும் அமைகிறது என்று கூறினார். இந்த விழாவில் தங்கள் குழந்தைகளை சிறப்பிக்கும் வகையில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சி மனதிற்கு பெரும் மகிழ்வாக அமைந்தது என்று பெற்றோர்கள் கூறினர். நிகழ்ச்சியின் நிறைவாக பட்டமளிப்பு சான்றிதழ் பெற்ற குழந்தைகளுடன் பெற்றோர்கள் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அத்துடன் விழா நிறைவு பெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர், நிர்வாக அலுவலர், ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர். It was a once-in-a-lifetime event for us. This is the first time that we witnessed a graduation for KG kids.
We loved the whole function. We enjoyed. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. திண்டிவனத்தில் முன்னாள் நகரமன்ற தலைவர் ஹிராசத் அவர்களின் 16ஆம் ஆண்டு நினைவஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தரம் ஜுவல்லரி அருகே முன்னாள் நகரமன்ற தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஹீராசந்த் அவர்களின் 16வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட அவரது திருவுருவ படத்திற்கு மகன்கள் பப்லாசா மற்றும் நவீன்குமார் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புடன் கூடிய அன்னதானத்தை வழங்கினர். இதில் பெலா காளிதாஸ், டாக்டர் கணேசன் உள்ளிட்ட தரம் குழுமம் ஊழியர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். காட்டாங்குளத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் அங்கன்வாடி பணியாளர்களுக்கான வளரினம் பெண்களின் இனப்பெருக்கம், ஆரோக்கியம் மற்றும் உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஸ்நேகிதி நெட்வொர்க் மற்றும் இனாட்டா பவுண்டேஷன் சார்பில் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட 140 அங்கன்வாடி பணியாளர்களுக்கு ஸ்நேகிதி நெட்வொர்க் மற்றும் இனாட்டா பவுண்டேஷன் சார்பில் பாலியல் இனப்பெருக்க ஆரோக்கிய உரிமைகள் குறித்தும், நம் உடல் நம் உரிமை, மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் சந்தேகம், உணவு முறை, பணியாளர்களின் பங்கு குறித்து பல்வேறு பாதுகாப்பு விழிப்புணர்வு கருத்துக்கள் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் இனாட்டா பவுண்டேஷன் பயிற்சியாளர் பரஞ்சோதி இக்கருத்தரங்கு குறித்து பல்வேறு தகவலை அங்கன்வாடி ஊழியர்களிடம் விவரித்தார். ஒன்றிய ஒருங்கிணைந்த குழந்தைகள் திட்ட அலுவலர் ஜானகி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கண்காணிப்பாளர்கள் பிரேமாவதி, CWDR நிறுவன திட்ட ஒருங்கிணைப்பாளர் கண்ணகி, செங்கல்பட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் செல்வி மகாலட்சுமி, தீபிகா மற்றும்
இனாட்டா ஃபவுண்டேஷன், ஜெயச்சந்திரன் மற்றும் 140க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். வளரும் பெண்களுடைய பாதுகாப்பு யார் கையில? இல்ல, நான் அழகா 4 பேர் தெளிவா சொல்லலாம். வளரும் பெண்களுடைய 3 o'clockல இருந்து 5:30. சோ இன்னைக்கு ஒரு half an hour டிலே. ஓகேவா? பரவாயில்ல, நாங்க வெயிட் பண்றோம். half an hour வெயிட் பண்ணோம். வெரி குட். சோ நீங்க அச்சரப்பாக்கம் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் மே 5ஆம் தேதி வணிகர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்ட நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிறப்பு ஆலோசனை கூட்டம் மாநில அமைப்பாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநில தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் கலந்து கொண்டு மாநாட்டில் கலந்து கொண்ட நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சங்கம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எவ்வாறு எடுத்து செல்ல வேண்டும் என சங்க நிர்வாகிகளுக்கு ஏற்படும் இன்னல்களை எவ்வாறு கையாள்வது என்பன உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில அவைத் தலைவர் தேவராஜ், மாநில பொதுச் செயலாளர் ராகவேந்திரா மணி, மாநில பொருளாளர் ஹரிகிருஷ்ணன், செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் இமானுவேல் ஜெயசீலன், செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் உமாபதி, மாவட்ட பொருளாளர் கார்த்திக், இணை ஒருங்கிணைப்பாளர் கௌதம் உள்ளிட்ட தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டிற்கு உழைத்த கடைசி தொண்டர் பொதுவுக்கு இது அப்படின்னு சொல்லியிருந்தேன். லிங்ககுமார், சென்னை கிழக்கு மாவட்டம், தெற்கு மாவட்டத்தின் சார்பாக முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு தெற்கு மாவட்டத்தில் இருந்து பெருந்திரளான முருக பக்தர்கள் கலந்து கொள்ள அழைப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவுறுத்தலின்படி வரும் 22ஆம் தேதி மதுரையில் மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற இருக்கும் தமிழர்களின் கடவுளான முருக பெருமானின் திருப்பரங்குன்றம் மலையை காக்கவும் இந்து எழுச்சி பெறவும் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு பிறகு திராவிட கழகத்திற்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை எனவும் மாநாட்டில் 5 லட்சத்திற்கும் மேலான முருக பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. செங்கல்பட்டின் தெற்கு மாவட்ட தலைவர் டாக்டர் பிரவீன்குமார், முன்னாள் மாவட்ட தலைவர் பி.ஜி. மோகனராஜா, செங்கல்பட்டு மாவட்ட துணைத் தலைவர் அருணகிரி என்கிற சேகர் சார்பாக செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்திலிருந்து மதுரையில் நடைபெற இருக்கும் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு பலம் சேர்க்கும் விதமாக பெரும் திரளான முருக பக்தர்கள் கலந்து கொண்டு தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கும் அளவிற்கு முருக பக்தர்கள் மாநாடு வெற்றியடைய செய்ய வேண்டும் எனவும் செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொள்ள மூவரின் சார்பாக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்ற முழக்கத்தோடு முருக பக்தர்கள் அன்போடு வருக வருக என அனைவரையும் அழைத்துள்ளனர். மறைமலை நகர் அருகே திருக்கஞ்சூர் பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து நிறுத்தாமல் செல்வதால் அப்பகுதி பொதுமக்கள் பேருந்து நிறுத்த கோரிக்கை வைத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சிக்குட்பட்ட திருக்கச்சூர் பகுதியில் சுமார் 8000த்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் இருப்பவர்கள் கல்லூரி, பள்ளி மற்றும் வியாபார நோக்கத்துடன் திருக்கச்சூர் பேருந்து நிலையத்திலிருந்து செல்வது வழக்கம். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் சாலை விரிவாக்க பணிக்காக இப்பகுதி மக்கள் சொந்த இடத்தையும் சாலை விரிவுபடுத்த வழங்கியுள்ளனர். இருப்பினும் திருக்கச்சூர் மார்க்கமாக அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் 20க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. ஆனால் திருக்கச்சூரில் இருந்து பள்ளி, கல்லூரிகளுக்கு மற்றும் பணிக்கு சிறு வணிகம் செய்பவர்களும் இப்பகுதியில் பேருந்து நிறுத்தாமல் செல்வதால் செங்கல்பட்டில் இருந்து திருக்கச்சூர் செல்வதற்கு கேட்டால் நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்கள் அங்கு பேருந்து நிறுத்தப்பட மாட்டாது என
மிரட்டல் தோணியில் பேசி வருவதாகவும் மிகவும் சிரமத்திற்குள்ளாவதாகவும் இப்பகுதியில் ஒரகடம், ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் தனியார் நிறுவனங்கள் மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்கள் உள்ளன. அங்கும் செல்வதற்கு பேருந்து நிறுத்தாததால் கடும் சிரமத்திற்கு ஆளாகும் இப்பகுதி பொதுமக்கள் தமிழக அரசு போக்குவரத்து கழகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் நிர்வாகத்திற்கு திருக்கச்சூர் பேருந்து நிறுத்தத்தில் மக்கள் பயன்பாட்டிற்காக செங்கல்பட்டில் இருந்தும் மற்றும் திருவள்ளூரில் இருந்தும் வரும் பயணிகளை இறக்கிவிடவும், திருக்கச்சூர் பேருந்து நிறுத்தத்தில் பயணிகளை ஏற்றி செல்லவும் கோரிக்கை வைத்துள்ளனர். மருமலை நகராட்சி 19வது வார்டு திருக்கச்சூர் பகுதியில் என் பேர் வந்து ஹரிகிருஷ்ணன். எங்கள் ஊரில் வந்து 8000 பேருக்கு மேலே வசிக்கிறாங்க. இது வந்து சிங்கப்பெருமா கோயில் டு ஒரகடம் சாலை, ஸ்ரீபெரும்புதூர் சாலை மற்றும் திருவள்ளூர் இந்த பகுதியில் சாலை விரிவாக்கத்துக்காக ஊர் சார்பாக நாங்கள் பட்டா இடத்தையும் கொடுத்துருக்கோம். இவ்வளோலாம் கொடுத்து எங்கள் பகுதியில் வந்து பஸ் கிளியனூர் அடுத்த தென்கோடிப்பாக்கம் கிராமத்தில் கிளியனூர் மேற்கு ஒன்றிய திமுக அலுவலகத்தை விழுப்புரம் மத்திய மாவட்ட கழக செயலாளர் டாக்டர் லக்ஷ்மணன் திறந்து வைத்தார். விழுப்புரம் மத்திய மாவட்டத்திற்குட்பட்ட கிளியனூர் அடுத்த தென்கோடிப்பாக்கம் கிராமத்தில் கிளியனூர் மேற்கு ஒன்றிய திமுக அலுவலகம் திறப்பு விழா ஒன்றிய கழக செயலாளர் புஷ்பராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாரிமுத்து, புஷ்பராஜ், மாவட்ட துணை செயலாளர் இளந்திரை, வானூர் சேர்மன் உஷா முரளி, முன்னாள் சேர்மன் சிவா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளரும் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் லக்ஷ்மணன் கலந்து கொண்டு கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்தார். இதில் திமுக நிர்வாகி கூத்தப்பாக்கம் ஐயப்பன் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள், திமுக நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் 51வது பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட செயலாளர் கார்த்திக் ராஜா முகாமை துவக்கி வைத்து ரத்த தானம் வழங்கினார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் 51வது பிறந்தநாள் வருகிற 22ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பில் பழனியில் ரத்த தான முகாம் மற்றும் இலவச மருத்துவ சிகிச்சை முகாம் நடைபெற்றது. தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பாலன், பழனி நகர செயலாளர் மிதுன் தலைமையில் நடைபெற்ற முகாமில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் கார்த்திக் ராஜா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்கினார். முகாமில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், இணை செயலாளர் விஜய் சிவா, ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் மணிகண்டன், பிரபு, ஆசாத், முத்து, தொண்டரணி, வலசதுரை, மாணவரணி சதீஷ்குமார், தகவல் தொழில்நுட்பம் சரவணவேல், வர்த்தக அணி முகமது இக்பால், மகளிரணி ஜெயலட்சுமி மற்றும் தொண்டர்கள் ரத்த தானம் செய்தனர். தொடர்ந்து முகாமில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ முகாமில் பரிசோதனை செய்யப்பட்டு மருந்துகள் இலவசமாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் தமிழக வெற்றி கழக மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் பெண்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
பாஜக சாதனை என்று எல் முருகன் கூறியது அப்பட்டமான பொய். ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சவால். தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் சிறப்பு யாகம். படகுகளுக்கு சிறப்பு பூஜை செய்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. மூளை சாவு அடைந்த பெண்ணின் உடல் உறுப்புகள் தானம். ஆம்புலன்ஸின் மூலம் வெவ்வேறு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.